اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أنس رضي الله تعالى عنه قال: دخل رسول الله صلى الله عليه وسلم المسجد وحب الممدود بين الساريتين فقال: ما هذا؟ قالوا: لزينب تصلي، فإذا كسلت أو فطرت أمسكت به، فقال: حلوه ليصلي أحدكم نشاطه، فإذا كسل أو فطر قعد. وفي حديث أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول من كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தொழக்கூடிய சமயங்களில் உபரியான தொழுகைகளை தொழுகின்றான் அல்லது ஓதுகின்றான். தன்னை அதிகமாக வருத்திக் கொண்டு தூக்கத்தை கூட ஒரு கட்டுப்படுத்திக் கொண்டு இவன் தொழுகிறான். தூக்கம் மிகைக்குது, அதையும் கூட இவன் என்ன செய்யறான், பொருட்படுத்தாம அதை சமாளித்து தொழுகிறோம்ல. இது என்ன? இதை பற்றி பேசக்கூடிய பாடமாகத்தான் இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலுக்குள் வந்தபோது இரு தூண்களுக்கிடையில் நீண்ட கயிறு ஒன்று கட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு உரியதாகும். அவர்கள் தொழும் பொழுது சோர்வடைந்ததால் இந்த கயிற்றை பிடித்துக் கொள்வார்கள் என்று கூறினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: இதை அவிழ்த்து விடுங்கள். உங்களில் ஒருவர் உற்சாகமாக இருக்கும் பொழுது தொழட்டும், சோர்வடைந்தால் உட்கார்ந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அப்ப நாம் இபாதத்துகள் என்று செய்யக்கூடியது ஒரு உற்சாகத்துடன் செய்ய வேண்டும். நம்மளை வருத்தி கொண்டு செய்வதுங்கிறது ஒன்று. அந்த ஃபர்லான இது கண்டிப்பாக செஞ்சதில்லை. ஃபர்லான இது அதில் எந்த ஒரு சாய்ஸும் கிடையாது. அவங்க அது தன்னை வருத்தி கொண்டு தான் செஞ்சது இருந்தோம். அல்லாஹ் தஆலா அப்படி வருத்தி கொள்ளும் அளவிற்கு மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு தொழுகையை வைக்கிற எந்த ஒரு இபாதத்துகளையும் பரலான இபாதத்துகளையும் வைக்கவில்லை. ஆனா உபரியான இவர்கள் செய்யக்கூடியது ஒரு நபிலான தொழுகைகள், நபிலான நோன்புகள் அல்லது தான தர்மங்கள் செய்யறாங்க. இதெல்லாம் அது உம்ராக்கள் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா சிலர் 2 மாசத்துக்கு உம்ரா போய்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இபாதத்துகளும் சரி தன்னை வருத்தி கொண்டு ரொம்ப அவங்க அதில் ரிஸ்க் எடுத்து கொண்டு செய்யறாங்க. பரவாயில்லப்பா, இவ்வளவு தூரத்துக்கு விடிய விடிய நைட்லாம் முடிச்சிருந்து தொழுகிறாரு. இவர் மாசத்துக்கு 20 நாள் நோன்பு வைக்கிறாருங்க. மாசம் முழுவதும் நோன்பு, எப்ப பார்த்தாலும் நோன்பு நோன்பு நோம்புன்னு சொல்றாருங்க. நபிலான அப்படியே ரசூலுல்லாஹி யாரையும் வற்புறுத்தல. அல்லாஹ்வும் நம்மை அது ஒன்று வற்புறுத்திக் கொள்ளவில்லை. உங்களை பலகீனப்படுத்தும் அளவிற்கு, உங்களை சோர்வடையும் அளவிற்கு நீங்கள் எந்த ஒரு இபாதத்தையும் செய்ய வேண்டாம். அப்ப நாம் உற்சாகமாக செய்ய வேண்டும். ஒரு நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா நபிலான நோன்புகள் வைக்கக்கூடிய சமயங்கள்ல அது மாதத்துக்கு ஒரு நோன்பு வைக்கிறாங்க, அல்லது மாசத்திற்கு 3 நோன்புகள்,
அவர்களுடைய மொத்தத்துக்கு எனர்ஜியே போய் இவர்கள் ரொம்ப மெலிந்து உடம்பே உருக்கும் அளவிற்கு அந்த அளவுக்கு நபிலான் நோன்பது தேவையில்லை. தொழுகைகள் இவர் நைட்டு விடிய 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 முடிச்சு தொழுவாரு, டெய்லி தொழுகிறாரு. இவரை தண்ணி சோர்வடையும் அளவிற்கு தன்னுடைய எனர்ஜி எல்லாம் போற அளவிற்கு இவரை பார்த்தாலே நம்ம தேகானந்த் என்று சொல்லுவாங்க, ரொம்ப இதாயிருவார். அந்த அளவுக்கு சொல்லல. இவங்க ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, 2 தூண்களுக்கு மத்தியில கயிறை கட்டிக்கிட்டு அந்த கயிறை தொழுதுகிட்டே இருப்பாங்கன்னா தூக்கம் வைக்கிற அப்படி உருந்தக்கூடாதுன்னு அந்த பிடிச்சிக்கிறது, கயிறை பிடிச்சிக்கிறது. அதுதான் கயிறு இருக்குனாங்க. நாங்க அந்த கயிறை தொங்கிட்டு அந்த இதுவெல்லாம் இது செய்யலாம் இதுவெல்லாம் செஞ்சாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி இப்படி இபாதத் செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லல. இப்படி செய்யறது அவசியம் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் அகற்றுங்க, அதை ஃபர்ஸ்ட் நீங்க அகற்றுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல அல்லா நான் பள்ளிவாசல போயிருக்கேன் ஊரத்துக்கு நான் அப்படியே இதுல போறீங்க, அந்த அளவுக்கு சொல்ல. நீ குடும்பத்தை பார், உன்னுடைய மனைவி மக்களை பார், உன்னுடைய ஊரை பார். இதை நீ ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு அடுத்து வெளியே போகணும். எடுத்தவொடனே நான் வெளியே போறேன், வெளியே போயிருந்து நான் ஊரெல்லாம் திருத்த போறேன், அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப். என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சகோதரர்கள் இவர்கள் எல்லாம் இபாதத்தின் பக்கம் வந்து விட்டார்களா? அல்லாஹ்வே சொல்லும்போது என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ்வுக்கு, நபியே முதல்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் அழைப்பு விடுங்கள். வஹி கொடுக்க அல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டா இதை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் நீங்க யாருக்கு சொல்றது அப்படின்னு, முதல்ல உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லு, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னா. அப்பதான் அதனாலதான் வந்தவொடனே என்ன செஞ்சாங்க, அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தங்களுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய வளர்ப்பு குழந்தையாக இருக்கக்கூடிய அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் முதல்ல சொல்லி தந்தாங்க. அதுக்கு பின்னாடி தன்னுடைய குறைஷி குலத்தினரை கூட்டாங்க, சொந்தங்களை கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு எத்தி வச்சாங்க. ஒரு விஷயங்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய செயல்பாடுகள் நம்மை மொத்தத்திற்கு பலகீனப்படுத்தும் அளவிற்கு நாம் செய்வது கூடாது. இந்த ஹதீஸிலிருந்து வழங்கக்கூடியது நாம் உற்சாகத்துடன் செய்ய வேண்டும். அதை அன்னைக்கு ஒரே நாள் செஞ்சுட்டு மொத்தத்துக்கு போறதில்லை, உற்சாகத்தோடு அடுத்தடுத்து செய்யணும். அந்த அளவிற்கு நீங்கள் செய்யுங்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸுகள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. இதே போன்றுதான் 4-5 ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார்கள். ஒவ்வொரு இபாதத்துக்கும் அல்லாஹ்விற்கு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இபாதத்துகள் மேலும் பிடித்தமானதாக இருக்கும். நீங்கள் சலைவடையாத வரை அல்லாஹு தஆலா சலைவடைய மாட்டான். நீங்க உங்களால என்னடா நான் டைரி வெளியே தொழுதுகிட்டே இருக்கேன், நான் 40 நாள் 40 வருஷமா தொழுதுகிட்டே இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க சலைவடைஞ்சிருக்கீங்களா, அந்த வெக்ஸாகக்கூடிய அளவுக்கு நீங்க ஆயிராதீங்க. அப்படி அந்த அளவுக்கு உங்களுடைய இபாதத்துகள் நீங்க ஆக்கி விடாதீர்கள். எல்லாத்தாங்க தொழுதுகிட்டே இருப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் அவருக்கு போய் இது வந்துருச்சாங்க அப்படிங்க. அப்ப நீங்க இந்த அளவுக்கு நீங்க ஆயிட்டீங்கன்னா அப்புறம் அல்லாஹ் உங்களை தலைவடைஞ்சிடும். அந்த அளவுக்கு நீங்க ஆகாதீர்கள் என்பதாகவும் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியத்தை உள்ள அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார் நிறுவனாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.